மா என்னம்மா இதெல்லாம்? இந்த ஆளுக்கு போய் பணம் நகை எல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் எதையாவது கொடுக்கறேன்னா அதுக்கு ஈடா பல மடங்கா திரும்ப வாங்க போறேன்னு அர்த்தம். புரியுதுமா. எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடணும். ரகுராம் குடும்பத்துக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்கிற அந்த மாயாவோட லைஃப காலி பண்ணி அவளை அடிச்சு துரத்தணும். அதுக்கப்புறம் ரகுராம் குடும்பத்தையே ஆட்டி படைக்கணும். இதுதானே உன்னோட எதிர்பார்ப்பு? கரெக்ட் தான். ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, நான் இதை ஒண்ணு மட்டும் நம்பி இல்ல. எனக்குள்ள பல திட்டங்கள் இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே. நான் என்ன பண்ண போறேன்னா, அண்ணே இத மட்டும் பண்ணிட்டோம், அந்த குடும்பத்தை மொத்தமா அடிச்சு உடைச்சிடலான்னு. எப்படிமா உன்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? யோசிக்கிறது பெரிய விஷயமே இல்லைன்னு, எல்லாத்தையுமே செயல்படுத்தி காட்டணும். செயல்படுத்தி காட்டுவேன். சாருவுக்கு தடவுற சந்தனத்துல ஏதாவது கெமிக்கலை கலந்து விட்டுருவோமா? கண்ணமெல்லாம் அரிப்பிடித்து விட்டா போதுன்னு ஓடிடுவால. உனக்கு ஏன் இப்படி ஒரு கொலவெறி? பின்னா அந்த குடும்பத்தை பார்த்தாலே காண்டாகுது. சரி, இன்னும் ஒரு நாள் பல்ல கடிச்சுக்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட சாருவ அவ புருஷன் வீட்டுக்கு துரத்து விட்டுருவோம். ஆனா கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி தானே நடக்கும். பின்ன அவங்க நினைச்ச மாதிரியா நடக்கும்? எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிருக்கு. என்ன மாயா, அப்ப இருந்து 2 பேரும் ரொம்ப கிசுகிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? வேலை செய்யற அலுப்பு தெரியாம இருக்கணும்ல பாட்டி, அதான். அது சந்தனம் கெட்டியா இருக்கான் பாட்டி, கரைக்கவே முடியலையா. நல்ல தண்ணி ஊத்தி கலந்துக்க. அத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், வாங்க. ஓ வாய்க்கு தாண்டி கொழுப்பு. உனக்கு அப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கான்ல. என்னத்த பதில் சொல்லாம போறீங்க? ஏய் சும்மா இருடி, பெரியப்பா எதுவும் பாத்துட்டு போறாரு. சீனு மாமா. அச்சச்சோ, என்ன கால்ல சுடு தண்ணி ஊத்திட்டாளா? எங்க காலை காட்டுங்க. இவ ஒருத்தி, அவளுக்கு ரொம்ப நக்கல் ஆயிடுச்சு. ஓ, உங்களை கிண்டல் பண்றாளா அவ? அவளை இப்ப என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? சரி, அவளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா? என் கைவண்ணத்தை பாருங்க. சாரு எந்திரி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் நீ என்னோட மருமகள் ஆயிடுவ. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. இங்க பாரிச்சாரு, கல்யாணம் முடிஞ்சதும் என் புள்ளைய உன் முந்தானில முடிஞ்சு வச்சுக்கணும். அவனுக்கு அந்த மாயாவோட நினைப்பே வரக்கூடாது, சரியா? அத்தை நீங்க எனக்கு சொல்லியா கொடுக்கணும். அண்ணி நீங்க கமலையே படாதீங்க, ஒரே வருஷத்துல 2 பிள்ளைய பெத்து கொடுத்துருவா. ஐயோ வெக்கத்தை பாரு. ஐயோ சித்தி. ஏய் என்ன நீ சும்மா என் மருமகளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? சரி, அங்க நலங்கு வைக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நான் போய் என்னன்னு பாக்குறேன். 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துரு. வந்துருங்க. சீனு வா, வந்து மாப்பிள்ள பக்கத்துல நில்லு. ஏய், சீனு எதுக்கு அவர் பக்கத்துல நிக்கணும்? அவன் என்ன மாப்பிள்ள தோழனா? நான் ஏதாவது சொல்லிடக்கூடாதே, உடனே வந்துருவீங்க. ஏன் மாப்பிள்ள தோழனா சீனு நின்னா என்ன ஆயிட போகுது? ஆமா ஆமா, அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். என்னடா சபையில இவ்வளவு நேரம் சத்தத்தை காணாமேன்னு பார்த்தேன். அக்கா ஏதாவது சொன்னா போதும் உடனே முட்டு கொடுத்து அப்படியே முந்திட்டு வந்துருவியே நீ. சீனு வாப்பா, நீ போய் நில்லு. மாயா, சீனுவை எதுக்கு அனுப்புன? விடுதனா,
மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கிறதுல இப்ப என்ன ஆயிட போகுது? பத்மா, சீனுக்கு எதுக்கு நலங்கு வைக்கிற? ஏங்க, மாப்பிள்ளை தோழனுக்கு பண்றதானே இதெல்லாம்? எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பீங்க. மச்சான்,